வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணியும் மனோஜும் கடைக்கு வராங்க. அவர் சொல்கிறாரு, நான் போயிட்டு டீலரை பார்த்துட்டு வரேன்ட்டு அவர் வெளியில் கிளம்பிடுறாரு. இவங்க உள்ளே வராங்க. வந்தாக்காங்க வசீகரன் இருக்காரு. என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னுட்டு. ஆமாம், உன்னை பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். பரவாயில்ல, நீ பெருசாக கடலை ஓப்பன் பண்ணியிருக்குது எனக்கு தெரியாது, சொல்லாமலே போயிட்டேன்ட்டு. அப்போ நீ எதுக்காக இங்கே வந்த கிளம்புன்னு இவங்க சொல்கிறாங்க. எனக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லும்போது என்கிட்ட பணம் இல்லை, நான் கடையை ஓப்பன் பண்ணிட்டேன்ட்டு. சரி, நீ பணம் கொடுத்தாச்சு, இல்லாட்டி எனக்கு பொருளாக கொடுணும் போது அவங்க ஷாக்காக வராங்க. அது எப்படி நான் உனக்கு பொருளாக கொடுக்க முடியும்? கணக்கு கேட்பாரு மனோஜ். என்னும்போது நீ எப்படியா நான் என்னென்ன செஞ்சுக்க, எனக்கு பொருளாக கொடுன்ட்டு அவர் அடம் பண்ணுறாரு. இல்லாட்டி நான் மனோஜ் வரட்டும், அவர்கிட்ட உன்னோட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறேன், அவர் கொடுக்குறத நான் வாங்கிட்டு போகிறேன்றாங்க. அதனால் இவங்களுக்கு வேறு வழி இல்லை, சரி எடுத்துகிட்டு கிளம்பு, லட்சக்கணக்கில் ஆகுது, அவர்கிட்ட நான் எப்படி கணக்கு காட்ட முடியும் போது அதெல்லாம் உன்னோட வேலைன்ட்டு அவர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. மனோஜ் சந்தோஷமாக உள்ளே வராரு. பரவாயில்ல, ரொம்ப நல்லா வியாபாரம் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப பொருளுங்களை அனுப்பியிருக்க, அதனால் பணம் வந்திருக்குன்ட்டு இவர் வந்து கல்லா பெட்டி பார்க்குறாரு. பணம் காணோம். ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாரு, ஃபோனில் பணம் வரல. அதனால் ரோகிணி கிட்டே கேட்குறாரு அவர், என்ன பணம்லாம் காணோம், இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருக்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க வேணான்ட்டு நீ என்கிட்ட சொல்லிட்டு நீ எதுக்காக கொடுத்தன்ட்டு அவர் கோவப்படுறாரு. அதுக்குள்ளார இவங்க அவரை கோவப்பட்டு தடுக்கிறாங்க. ஏன் நீங்கள் என்னை நம்ப மாட்டிங்களா, அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் சரியாக கட்டிடுவாருன்னுட்டு. அப்போ இவர் திரும்ப திரும்ப கேட்கும்போது அதனால் அவங்க கோவப்படுறாங்க. திரும்ப அவரை எடுத்து அந்த பொருளை கொடுத்துட்டு சொல்கிறார், நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்களான்ட்டு. அவங்க கோவப்பட்டதும் சரி இப்போ சரி பரவாயில்ல விடுன்ட்டு அவர் தடுத்துடுறாரு. இவங்க கோவத்தோட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. சரி, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ட்டு அங்கே போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் தான் உள்ளே போகணும், அதனால் இவனை கொஞ்சம் தட்டி வைக்கணும், அதனால் நம்ம போய்ட்டு ரவுடிங்களை பார்த்து இந்த மாதிரி இவனை தட்டி வைக்க சொன்னதான் அவன் கொஞ்ச நாள் அடங்குவான், இதுக்கு மேலே அவனை விட்டோம்னாக்கா அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் தாங்க முடியலன்ட்டு இவங்க வந்துட்டு சிட்டியை பார்க்குறாங்க. அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு உதவி பண்ணணும், என்னை ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், பிளாக்மெயில் பண்ணுறான், அவனை கொஞ்சம் நீ தட்டி வைக்கணுன்ட்டு. அதை கேட்ட ஒரு ஷாக் அவர், நான் வட்டிக்கு தான் பணம் விடுறேன், ஆனால் நீங்கள் என்னை இந்த மாதிரில வந்து கேட்குறீன்ட்டு உன்னை பற்றி எல்லாம் விசாரிச்சு தான் வந்திருக்கேன், எனக்கு இந்த உதவி பண்ணணும்னு சொல்லும்போது அவர் என்ன விஷயம் காரணம்லாம் கேட்குறாரு. இவங்க காரணத்தை சொல்ல மாட்டாங்க. நீ இந்த அளவுக்குள்ள விசாரிக்கும் போது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறோம், இல்லாட்டி வேணானாக்கா நாங்கள் வேறு ஆளை பார்த்துக்கிறோம் சொல்லும்போது சரி பரவாயில்ல தெரிஞ்சவங்களாயிட்டீங்க, அதனால் நான் ஒத்துக்கிறேன்ட்டு அவர் ஃபோட்டோவையும் நம்பரும் கேட்குறாரு. இவங்களும் ஃபோட்டோ காட்டி நம்பரும் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அவர் கூட இருக்கிட்ட சொல்கிறாரு, சத்யா வேற முத்துக்கிட்டதும் பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லிட்டான், இப்போ இவளை வச்சு தான் நம்ம முத்துக்கு குடைச்சல் கொடுக்கணும், அவனுக்கு ஃபோன் பண்ணி வரவைன்ட்டு அவர் சொல்கிறாரு. இதே நேரத்தில் வீட்டில் ஸ்ருதி வந்துட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க, என்ன மீனா நீங்கள் திரும்ப சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, அவ்வளோ தூரம் நீங்கள் கோவமாக இருந்தீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க நான் எதிர்பார்த்தேன்ட்டு. எனக்கு அந்த நேரத்தில் தான் கோவம் வந்தது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது மறந்துட்டேன். அப்போ இவங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேணாம், ஆனால் உங்களவுக்குள்ள எனக்கு பொறுமை கிடையாது, அத்தை அந்த அளவுக்கு திட்டிக்கிடும், நீங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்களான்ட்டு. என்ன பண்ணுறது, குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆமாம், இந்த மாதிரி ரவி பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க நான் முகத்தில் ஒரு குத்து விட்டுருப்பேன்றாங்க. வெளியே இந்த விஜய் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க. அப்போ நான் ஏதாவது சொல்லியிருந்தேன், நான் உங்களை கோவப்படுத்தியிருந்தேன் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டவொன்னே, நான் கையில் நகை இருக்குதுல்ல உங்களோட முகத்தில் நான் கோடு போட்டுட்டேன்றாங்க. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க. இதுவே அத்தை செஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்கன்றாங்க. அத்தைக்கு நான் சூடு வச்சு முகத்தில் 2 கோடு போட்டிருப்பேன்றாங்க. அதை கேட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணி வைக்காதீங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வராங்க விஜயா. உள்ளே வந்தவொடனே ஸ்ருதி வெளியில் போய்ட்றாங்க. அப்போ என்னடி அவளை எனக்கு எதிராக தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கியான்ட்டு கேட்குறாங்க. நான் ஏன் அத்தை தூண்டி விட போகிறேன்ட்டு. பின்ன என்ன, நான் உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக நீ அவளை எனக்கு எதிராக தூண்டி விட்டுறியா, எனக்கு நேரம் வரட்டும் அப்போ பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நைட் ஆகுது. வசீகரன் வந்துட்டு சிட்டியை பார்க்குறாரு. என்ன நீங்கள் வட்டிக்கெலாம் விட்டுறீங்கன்ட்டு எனக்கு பணம் கொடுக்குறலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எதுக்காக வரசானீங்கன்ட்டு. ஆமாம், நீ என்ன ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியாமன்ட்டு அவங்க ஃப்ரெண்டும் அவரும் சேர்ந்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அதனால் அவர் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அவரும் விரட்டிக்கிட்டு சிட்டி அவங்க ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் முத்தும் வந்துக்கிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்டு கூட. வசீகரன் வர்ற வேகத்தில் ஒரு பாட்டி மேலே மோதிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இதை முத்து அவங்க ஃப்ரெண்டும் பார்த்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டை அந்த பாட்டிக்கிட்ட விட்டுட்டு முத்து கிளம்புறாரு அவரை விரட்டிக்கிட்டு. இன்னொரு பக்கம் சிட்டி அவங்க ஃப்ரெண்டும் வசீகரனை விரட்டிட்டு கிளம்புறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.